ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 28 அண்ட் 29க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா 15வது இந்திய ஜப்பான் வருடாந்திர மாநாடு எங்கு எப்போது நடைபெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 29 அண்ட் ஆகஸ்ட் 30 எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் தான் பார்த்தோம்னா 15வது இந்திய ஜப்பான் வருடாந்திர மாநாடு நடைபெற்றிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா அரிதான மூளைக்காய்ச்சல் நோயான முதன்மை அமீபிக் மெனிங்கோ என்செஃபாலிட்டிஸ் நோய் எந்த அமீபாவால் ஏற்படுகிறது? இந்த அமீபாவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மூளையை தின்னும் அமீபா நோய் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது எந்த அமீபாவால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நெக்லேரியா ஃபொலோரி அப்படின்ற அமீபாவால் தான் அமீபிக் மெனிங்கோ என்செஃபாலிட்டிஸ் அப்படின்ற நோய் ஏற்படுது. இதனுடைய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடுமையான தலைவலி, காய்ச்சல், வாந்தி, மனக்குழப்ப நிலை, கழுத்து வலி, மயக்கம், இது எல்லாமே இந்த அமீபிக் மெனிங்கோ என்செஃபாலிட்டிஸ் நோயோட அறிகுறிகள். காரணம் பார்த்தோம்னா இது எதனால் இந்த அமீபா ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அசுத்தமான நீரில் குளிப்பதனால தான் இது ஏற்படுது. இந்த அமீபா பார்த்தோம்னா வெப்பத்தில் வாழும், அதாவது வெப்பநிலையில் வாழக்கூடிய ஒரு அமீபா தான் இந்த மூளையை தின்னும் அமீபா. அடுத்து பார்த்தோம்னா இந்திய தொழிற்சாலை பணியாளர்களின் சக்தி மையமாக விளங்கும் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு. இந்திய தொழிற்சாலை பணியாளர்களினுடைய சக்தி மையமாக விளங்கும் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு. 2023-24 ஆண்டு கணக்கெடுப்பு முடிவை மத்திய அரசு வெளியிட்டுள்ள நிலையில் தொழில்துறை சார்ந்த வேலைவாய்ப்புகளில் நாட்டிலேயே தமிழகம் தொடர்ந்து முதலிடம். கணக்கெடுப்பு முடிவை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 2023-24 ஆண்டுக்கான கணக்கெடுப்பு முடிவு. அதில் பார்த்தோம்னா தொழில்துறை சார்ந்த வேலைவாய்ப்புகளில் நாட்டிலேயே தமிழகம் தான் தொடர்ந்து முதலிடம். நாட்டினுடைய மக்கள் தொகையில் தமிழகத்தினுடைய பங்கு 5 to 6%. நாட்டின் தொழிற்சாலையில் பணிபுரியும் தமிழக தொழிலாளர்களில் 15.24% இருக்காங்க. நாட்டின் ஒவ்வொரு 6 தொழிலாளர்களில் ஒருவர் தமிழகத்தை சேர்ந்தவராக இருப்பார். நாட்டினுடைய ஒவ்வொரு 6 தொழிலாளர்களில் ஒருவர் தமிழகத்தை சேர்ந்தவர். அந்த அளவுக்கு தமிழகத்தில் தான் தொழிலாளர்கள் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதனால தான் தொழிற்சாலை பணியாளர்களினுடைய சக்தி மையமாக தமிழ்நாடு விளங்குகிறது. அடுத்து பார்த்தோம்னா எந்த அறிக்கை வரும் 2038 அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி உலகின் 2வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்கும் என அறிவித்துள்ளது? 2038 அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி உலகின் 2வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்கும் அப்படின்ட்டு எந்த அறிக்கை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏர்னஸ்ட் அண்ட் யங் அப்படின்ற அறிக்கையில் தான் தெரிவிச்சிருக்காங்க. தற்போது இந்தியா பார்த்தோம்னா $4.19 ட்ரில்லியன் ஜிடிபியில் இருக்காங்க. 2030 வாக்கில் $20.7 ட்ரில்லியன் எட்டும். இதே மாதிரி நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டே போனோம்னா 2038 அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி உலகின் 2வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்கும் அப்படின்ட்டு ஏர்னஸ்ட் அண்ட் யங் அப்படின்ற அறிக்கை தான் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.